அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் மதுரையிலிருந்து ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் 1948 கடையில இருந்து ராணி எம் செந்தில்குமார் பேசுறேன். இப்ப தீபாவளிக்கும் நவராத்திரிக்கும் மக்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ரகரகமா சேலைகள் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இப்ப நான் நிறைய வெரைட்டிஸ் இறக்கியிருக்கேன். இந்த 2 செக்ஷனா இருக்கு நம்ம கடையில. இந்த பக்கம் ஒரு செக்ஷனு, உள்ள ஒரு செக்ஷன் இருக்கு. செக்ஷன்னா ஒரே கடைக்குள்ளேயே 2 செக்ஷனா பிரிச்சிருக்கேன். ஒரு சைடு ஃபுல்லா சுங்குடி சேலைகள் இருக்கு. இந்த செக்ஷன் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ரிச் காட்டனு, செட்டிநாடு காட்டனு, சல்வாரு, அந்த மாதிரி எல்லா பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஜெய்ராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெய்ராம். இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போற ஐட்டம் வந்து ரிச் காட்டன்ல வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியானது, நல்ல 120 கவுன்ஸ்ல வித் ரன்னிங் பிளவுஸோட உங்களுக்கு வந்து நான் சேலைகள் காமிக்க போறேன். மதுரைக்கு வரணும்னா நீங்க காமராஜர் சாலையில அரசமரம் பிள்ளையார் கோவில் நியர் ஓல்டு அலங்கார் தியேட்டர். லொகேஷன் வந்து அரசமரம் பிள்ளையார் கோவில் ஃப்ரம் மீனாட்சி அம்மன் கோயில் 1.5 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். மெயின் ரோட்ல தான் இருக்கு. எங்களுடைய கடை ஆப்போசிட் பாத்தீங்கன்னா மாஸ்டர் கிராண்ட் பேக்கரி இருக்கு. அதே மாதிரி சென்னையில வந்து என்னுடைய டீலர் வந்து அத்வைதா சாரீஸ்னு பாண்டி பஜார்ல உங்களுக்கு இந்த டி நகர்ல கல்யாண் ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை. கல்யாண் ஜுவல்ஸ்னா பெருசா போர்டு வச்சிருப்பான். நம்ம அப்படி போர்டு வைக்க முடியாது. ஸோ அதனால அந்த லொக்கேஷன் சொல்றேன். மதுரைக்கு வந்தீங்கன்னா ஓல்டு அலங்கார் தியேட்டர் RR பிரியாணி பக்கத்துல என் கடை வந்து வெறும் ராணி சாரீஸ் போட்டிருக்க மாட்டேன். அந்த ராணி சாரீஸ் இந்த ராணி சாரீஸ் எல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன். பாரம்பரியம் ராணி சாரீஸ்னு போட்டிருப்பேன் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஹெரிடேஜ் ராணி சாரீஸ்னு போட்டிருக்கேன். வாங்க, என் கடைக்கு வந்து ஆதரவு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுக்க போற வாடிக்கையாளர்களுக்கும் முதல் வணக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் காட்டுறேன், சேலை காட்டுறேன். பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன். இது ஒரு வாய் அடிக்கிறதுக்குள்ளேயே வந்து வாய் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? ரைட்டுங்களா? இப்ப இந்த செக்ஷன் பூரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரிச் காட்டன் தான். இது எல்லாமே இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரிச் பல்லுமா, எல்லாமே ரிச் பல்லு சூப்பரா இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஒரு சாம்பிளா காமிக்கிறேன். ஏன் இந்த சேலை காமிக்கிறேன்னா உங்களுக்கு நான் வந்து கடைக்கு வந்தீங்கன்னா இவ்வளவு ரகம் பார்க்கலாங்கிறதுக்காண்டி ஒரு இம்ப்ரெஷனுக்காண்டி போடுறேன். வேற ஒண்ணும் கிடையாது. இதுல பார்த்து தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. தம்பி கண்டிப்பா உங்களுக்கு நான் புக் பண்ணி தர்றேன். சரிங்களா? இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் ரோஸ்ல வந்து அழகா வந்து த்ரெட் பார்டர் போட்டு சூப்பரா இருக்கும். இத நூல் அவுத்து காட்ட சொல்றீங்க, காட்டலாம். ஒரு சேலை காமிக்கிறேன் ஒரு பேட்டர்ன்ல. சரிங்களா? ஒரு சேலையை நான் வச்சு மட்டும் விரிச்சு காமிக்கிறேன். இது ரொம்ப தோண்டு போயிருமா, அதனாலதான் நான் வந்து ரொம்ப விரிக்காம இருக்கேன். நல்ல பார்டர் வந்து ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். பார்டர் பாத்தீங்கன்னா நல்லா அழகா ருத்ராஜ பார்டர் போட்டு நல்லா ரோஸ் கலர் பால் ரோஸ்ல வந்து ஒரு சேலை விரிச்சு காமிக்கிறேன். சரிங்களா? ரைட். இது சீர் பல்லு வரும். சீர் பல்லு நல்லா சீர் பல்லு வரும். இந்த மாதிரி பிளவுஸ் எங்க இருக்குன்னு கேட்கலாம். பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்லயே வந்து உங்களுக்கு பிளவுஸ் பிட்டு வந்துடும். இது பிளவுஸ். சரிங்களா? சோ இந்த கடையில வந்தீங்கன்னா அந்த ரகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 to 800 சேலை ரகமா இருக்கு. சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இப்படிதான் இந்த சேலை இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் நான் காமிக்கிறேன், எல்லாமே கலந்து காமிக்கிறேன். ஏன்னா ரகம் நிறைய இருக்கு. ரகம் நிறைய இருக்குங்கிறப்ப நமக்கு வந்து சேலை ஓரளவு காமிக்கிறேன். சரிங்களா? தேவைப்பட்டா என்கிட்ட நீங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 8825452727. இப்ப இதனுடைய பிரைஸ் கேட்பீங்க. நான் பிரைஸ் சொல்லி ஆகணும் உங்களுக்கு. கண்ணாடியை எங்கேயோ வச்சுட்டேன், இந்த இங்க இருக்கு. ஏதாச்சும் ஒரு வேலை பாக்குறப்ப இதுக்கிட்டாச்சும் ஒரு யோசனை இல்லை, கண்ணாடி எங்கேயோ வச்சுடுறோம். ஆமா, இது டிஸ்கவுண்ட் எல்லாம் போக உங்களுக்கு இவங்களும் கடையில வந்து ஒரு இடத்துல ஒண்ணு வைக்கிறது கிடையாது. நமக்கு வந்து எடுத்த இடத்துல எடுத்த பொருள் வச்சிருவோம். அப்பதான் கரெக்டா எடுக்க முடியும். இந்த கடை பொண்ணுங்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாச்சும் போட்டுருதுங்க. இது வந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 1316 ரூபா வரும். எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் 5% போட்டோம்னா 1250 ரூபாய்க்கு தீபாவளிக்கு வந்து சூப்பரா நீங்க நவராத்திரிக்கோ இல்ல தீபாவளிக்கோ இல்ல வச்சு கொடுக்கறதுக்கோ வாங்கிக்கலாம். இதுலயே விலை கம்மி ஐட்டமும் செட்டிநாடு காட்டன் இருக்கு. அது வந்து நாளைக்கு நான் வந்து ஊருக்கு போறேன், போயிட்டு வந்து வீடியோ போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. போட்டோஸ் எடுத்து என் கடை நம்பர்ல இருந்து உங்களுக்கு அனுப்புவாங்கம்மா. சரிங்களா?
3 பேர் இருக்காங்க, சாந்தி சுபான்னு இருக்காங்க. 2 பேர்ல யார வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒரு கலர். நான் காமிக்கிறது வந்து ஒவ்வொரு கலரா காமிக்கிறேன். இந்த பக்கத்துல வந்துருவா, சரியா தெரியல, இந்த பக்கத்துல வர்றேன். இது ஒரு கலர், நல்லா அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரிங்களா? நல்லா இருக்குங்களா? ரைட். தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. காம்பினேஷன்ஸ் எல்லாம் சும்மா தூளா இருக்கும், அப்படியே பட்டாசு மாதிரி தான் இருக்கும். புஷ்வானம் பறக்கிற மாதிரி புஷ்னு கலர் கலரா வர்ற மாதிரி கலர் கலரா டிசைன் வருது பாருங்க. இந்த பச்சை தான் கொஞ்சம் திகட்டல் பண்ணும் போட்டோல. இது ராமர் பச்சை. ராமர் பச்சைன்னா ராமர் பச்சையிலே கொஞ்சம் தெளிவா இருக்கும். கீழே வந்து மயில் குலத்து பார்டர். சரிங்களா? இருங்க வர்றேன். ரைட், இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா பார்டர் அகலமா நல்லா வெந்தய கலர், டார்க் வெந்தய கலர்ல வந்து உங்களுக்கு நல்லா பட்டுச்சலை மாதிரி பார்டர் அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இது நல்லா அதே மாதிரிதான் கோபுரம் போட்டு மாம்பழம்ல வந்து ப்ளூ பார்டர் போட்டு சூப்பரான சேலை. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு 1250 ரூபாக்குள்ள வந்துடும். சூப்பரா இருக்கும். இது பாருங்க, அழகா 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 அப்படியே கத்திரிப்பு கலர்ல வந்து வயலட் பார்டர் ஜம்முன் இருக்கும் பாக்குறதுக்கு. சூப்பர் கலெக்ஷன்ஸ். ஆமா, இது ஒண்ணு. அப்புறம் இது வந்து சம்பகி கலர்ல வயலட் பார்டர் நல்லா ஜம்முன் இருக்கும். எந்த சாரியும் கலரும் உங்களுக்கு சோட போகாதுமா. நீங்க நினைக்கலாம் இந்த ஆள்னா அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கேன், எத்தனை சேலை தான் வாங்குறதுன்னு நினைக்கலாம். எத்தனை சேலை கூட வாங்கலாம். ஆமா, எத்தனை வேணா வாங்கி உடுத்திக்கலாமா, ஒன்னும் தப்பே இல்லை. சம்மங்கி பார்டர்ல வந்து வாடாமல்லி, சம்மங்கி உடல்ல வந்து வாடாமல்லி பார்டரு. ஆமா, இது நூல் பார்டரு. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது வந்து கிரேல வந்து வயலட் பார்டரு. வயலட் பார்டர்னா த்ரெட் பார்டர். இது நல்லா சூப்பரா இருக்கும். சரிங்களா? ரைட். இது வந்து மஸ்டர்ட்ல கிரீன் பார்டர் நல்லா சூப்பரா இருக்கும். இது கூட எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பிரைஸ் ரேஞ்சு தான். இப்ப இது எவ்வளவு தெரியல, இதுவும் அதே ரேஞ்ச் தான். உங்களுக்கு 1250 1300 வந்துடும். பார்டர் நல்லா அகலமா சூப்பரா இருக்கும். நான் மத்த ஆளுக மாதிரி வந்து 800 ரூபாய்க்கு சேலை கிடைக்கும் 700 ரூபாய்க்கு சேலை கிடைக்கும் சொல்ல மாட்டேன். இருக்கு, பட் வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி நான் விலை சொல்லுவேன். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் விலை வரும். ரவா தோசை ஒரு விலை, சாதா தோசை ஒரு விலை, மாவு ஒண்ணுதான். அதுல போடுற வெங்காயம் கத்திரிக்காய், கத்திரிக்காய் யாரும் போடல. இது அது என்னது பன்னீர் போடுறாங்க, பன்னீர். அப்புறம் என்னென்னமோ போடுறாங்க, காளான் தோசைன்னு சொல்றான். போனோம்னா ஹோட்டலுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 30 வெரைட்டி தோசை காட்டுறான். அந்த மாதிரி என் கடையில 300 வெரைட்டி இருக்கு. ஆமா, ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு விலை தானே சொல்ல முடியும். எல்லாமே சாதா விலை கொடுத்தா நெய் விற்கிற வேலை என்ன, ஹோட்டல் மூடிட்டு போயிட வேண்டியதான். அதனால அந்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேலை இருக்குமா. சரிங்களா? இது பாருங்க, மஸ்டர்ட்ல வந்து ஆனந்தா ப்ளூ கோபுரம் வந்திருக்கும். பார்டர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க. பாருங்க, அள்ளிட்டு போற மாதிரி இருக்கும் பாருங்க. சூப்பரா இருக்குங்களா? தூரமா போனா அட்டகாசமா இருக்கும். இன்னும் பக்கத்துல வர்றப்ப பார்டர் தெளிவா தெரியும். நல்லா இருக்குங்களா? ரைட். ஊருக்கு போறேன். ஆமா, கொஞ்சம் லேசா மண்டை கலங்கி இருக்கு, குற்றாலம் போய் குளிச்சுட்டு வரலாம்னு. இந்த ஒரு பாட்டு ஜெயராஜ் பாடுவார் அந்த காலத்துல. குளிச்சா குத்தாலா கும்பிட்டா பரமசிவம், அந்த மாதிரி. இப்ப குத்தாத்துல குளிச்சாதான் கொஞ்சம் பைத்தியம் தெளியும் போல. என்னடா நீயே பேசிக்கிற, நீயே சிரிச்சுக்கிறத கேக்குறீங்க. கேக்குது வயலட்ல பச்சை பாடுறு. நம்ம சிரிச்சு அடுத்த ஆளை சிரிக்க வைக்கணும். நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா அடுத்த ஆளுக்கு அழுக வந்துடும். இது மனுஷனுக்கு உள்ள ஒரு இயற்கையான ஒரு விஷயம். நான் சிரிக்க சிரிக்க உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? சிரிப்பு வரும், வந்திருக்கும். இப்ப சிரிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. இந்த லாஃபிங் டிராப்பிங் வச்சு, அது என்ன டிராப்பிங்கிற, இந்த லாஃபிங் தெரப்பின்னு நான் ஒரு தடவை பெங்களூர் போறப்ப பார்த்தேன். ஒரு கோயிலுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் நிக்கிறாங்கம்மா. நான் காலில் பாக்குறேன், பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. என்னடா ஒரே சிரிப்பா இருக்கு. ஒரு 200 பேர் ஒரே சிரிச்சா எப்படி இருக்கும்? என்ன காலையில 6:30 மணிக்கு நமக்கு தொடர் அடங்கி போச்சு. என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு போய் எட்டி பார்த்தோம்னா லாஃபிங் தெரப்பின்னு சொன்னாங்க. அது பார்த்தது 10 வருஷம் முன்னாடி. அப்பதான் நினைச்சேன், அப்ப 4 பேர் சிரிக்கிறப்ப பாக்குறப்ப நமக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன சிரிக்கிறாங்கன்னு. சிரிக்க சிரிக்க நம்ம இருக்கணும். இந்த சும்மா சுடு மூஞ்சி மாதிரி இருந்தாலும் பிடிக்காது.
நல்லா சிரிக்க சிரிக்க பேசணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பல்லு எதுக்கு இருக்கு? காட்டதானே பல்லு இருக்கு. நான் கடிக்க பக்கோடா திங்க பல்லு இருக்கு. நல்லா சிரிச்சு சிரிச்சு நல்லா பழகினாதான் 4 பேருக்கு பிடிக்கும். ஆமா, நம்ம அப்படித்தாம்மா. நான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எவனாச்சும் பைத்தியம் சொல்லுவேன், லூசு பையன் சொல்லுவேன், கிறுக்கு பையன், யதார்த்தமா இருக்காம சொன்னாலும் சொல்லிட்டு போ. என்ன வாழ போறது ஒரு 75 வயசா? அதிகபட்சம் மாத்திரை மருந்து போட்டா ஒரு 85 வயசு. அப்படியே போனாலும் நொண்டி அடிச்சு 90 வயசு. ஆனா இந்த 50 55 வயசுக்குள்ள அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல, அனுபவிச்சே ஆகணும். அதனால குத்தாலம் போறேன். உங்க உத்தரவோட நான் குத்தாலம் போயிட்டு வந்துடுறேன். 3 நாளைக்கு. இந்த அடிச்சிட்டாங்கல்ல வீட்டுல இருந்து, என்ன ஆளக்காரான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்கல்ல வீட்டுல இருந்து. இப்படித்தேன் கடைக்குள்ள வந்தா வீடு மறந்து போயிடுது, வீட்டுக்குள்ள போனா கடை ஞாபகமாவே இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஒரு ஜோக் வரும் பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கேன். சேலையை பாருங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஆமா, இது மஸ்டர்ட்ல ப்ளூ பார்டரு, சூப்பரா இருக்கும். இது எல்லாமே 1200 1300 தான். சரிங்களா? எல்லாம் ரன்னிங் பிளவுஸ். பிளவுஸ் இல்ல நினைச்சிடாதீங்க, த்ரெட்டு. எல்லாமே த்ரெட் பார்டர். பாருங்க, ஓவல்ல பச்சை பார்டரு. ஆமா, ஆஹா சூப்பர். போங்க, பிஸ்தா பச்சையில வயலட். எல்லாம் கடைக்கு வாங்க, இல்லன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராணி சாரீஸ் மொட்டையா பாக்காதீங்க. ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் 1948 1948 கடைக்கு போக சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லன்னா உங்க சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், ரெண்டுமே ஒண்ணுதானா? சரி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நம்ம தமிழ்லயே சொல்லுவோம். சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, பின்னாடி வீட்டுக்காரங்க, அப்புறம் வேற யாரு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப முக்கியங்க. நண்பர்கள், நண்பிகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் வயசானவன் கட்டினாலும் சின்ன வயசு பொண்ணு மாதிரி தெரியும். சின்ன வயசு பொண்ணு கட்டினா பிறந்த குழந்தை மாதிரியே தெரியும். சூப்பரா இருக்கும். ஐயோ, வீட்டுல இருந்து போட்டு நொய்யுங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நல்ல பூஜை இருக்கு இன்னைக்கு சம்சாரத்துக்கிட்ட. ஏயா ஒரு 4 மணிக்கு குத்தாலம் கிளம்பலான்னு சொன்னா, இன்னைக்கு காலைல நடந்தா கூட்டி போவோம் பொழுது அது வையத்தான் போகுது. இதெல்லாம் காமிச்சிருக்கேன். சரி, இப்ப நான் இது இருக்கிறத காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த பாருங்க, டிசைன் டிசைனா இருக்கும். வாங்க, நான் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன் ஒவ்வொரு பேட்டர்ன்ல. இதெல்லாம் ரிச்சு பல்லு, சும்மா பட்டே கலப்பும் தெரியுமுங்களா? ஒரு சேலையை விரிச்சு காமிக்க, அப்புறம் குத்தாலம் போயான்னு சொல்லிட்டீங்க தெரியுது. இந்த காமிக்கிறேம்மா உங்களுக்கு. அப்புறம் தான் குற்றாலம் இட்டாலம்ல. என்ன குற்றாலம் எங்க போகுது? அங்கதான் இருக்கும். ஆமா, கூட்டமே இல்லையாமே. இங்க வெயில், பங்குனி வெயில் பல்ல காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால குற்றாலம் போலான் இருக்கேன். ஒரு 3 நாளைக்கு மருமகெல்லாம் வந்திருக்காங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோமே. இது பல்லு நல்லா இருக்குங்களா? பிடிப்பா, அந்த காகிதம் எடு, அந்த காகிதம் எடு. பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி சேலை எல்லாம் பார்க்கணும்னா மதுரைக்கு வாங்க, ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் கடைக்கு வாங்க. சும்மா அந்த ராணி சாரீஸ் இந்த ராணி சாரீஸ் எல்லாம் நினைக்காதீங்க. இது ஆரம்பத்துல இருந்து இருக்கிற ராணி சாரீஸ். ராணி எம் செந்தில்குமார். கடை தெரியலன்னா லொகேஷன், யூ ஆஸ்க் மீ, யூ கால் மீ, I send the location, right? When you visit Madurai, you go to search in Google Heritage Rani 1948. இல்லைன்னா ராணி 1948 போடுங்க. அதுவும் மறந்து போதா? 48 எப்படிங்க மறக்கும்? 1948 எப்படி மறக்கும்? 1947 சுதந்திரம் வாங்க வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் எங்க தாத்தா ஆரம்பிச்சார்ல, சரிங்களா? அப்ப ஈஸியா மறக்க முடியாது. சுதந்திரம் வாங்கின வருஷம் என்ன? 1947. நம்ம கடை ஆரம்பிச்ச வருஷம் என்ன? 1948. 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது, 1948 ராணி உருவானது. அதனால நான் 3வது தலைமுறை உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல உட்கார சொல்றேன். இப்போ ஒரு அம்மா சொல்லும், வள 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 வளன்னு பேசுற பேச்சுதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு. பேசுக்காண்டியே படிச்சிருக்கேன். ஆண்டவை என்ன பண்றது? ஜாதகத்துல 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. அது என்ன உட்காதுன்னு தெரியல. வள வள வளன்னு வாய் பேசு. ஆனா நிறைய பேர் என்னைய சொல்லுவாங்க, நீ இருந்தா போதுமையா, ஒரு மணி நேரம் பொழுது போகுது இல்லைன்னு சொல்லி எல்லா கூட்டத்திலையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சரி, நம்மளால 4 பேர் காமெடி பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே. அளவச்சாதான் தப்பு, சிரிக்க வைக்கிறது தப்பே இல்லை. நம்மளை காமெடியா நினைச்சாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன். வந்தீங்கன்னா வாங்க, நிறைய பார்க்கலாம். வித் பிளவுஸ் ஐட்டம் சுகுடிலையும் இருக்கு. அதே மாதிரி வித்தவுட் ஜெரி நிறைய இருக்கு. 9.5 கஜம் 10.5 கஜம் 300 சேலை இறக்கியிருக்கேன். ரகரகமா இருக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல ஒரு 16 சாரி புக் பண்ணிருக்காங்க 10.5 கஜம். இன்னொருத்தவங்க ஒரு 30 சாரி வாங்கிட்டு போயிருக்காங்க. நவராத்திரிக்கு 9.5 கஜம் 10.5 கஜம் சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன். என் டீலர் கடையிலையும் போங்க. பாண்டி பஜார்ல அத்வைதா சாரீஸ்னு இருக்கும். காசி ஆர்கேட் மால்
பழைய நாராயண பேலஸ் எல்லாம் வித்தாங்க பாத்தீங்களா, அங்கதான் இருக்கு கடை, போய் பாருங்க. கொஞ்சம் தொண்டை தண்ணி கட்டுது, வர வர வரான்னு பேசுறோமா. சரி ரைட் இருக்கட்டும். இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் மதிய நேரம் இன்னும் சாப்பிடல, லஞ்சுக்கு போகணும். போயிட்டு அப்புறம் குற்றாலம் போகணும். உங்க ஆசீர்வாதங்களோட வாழ்த்துக்களுடன் போயிட்டு வர்றேன் குற்றாலம். ஒரு 2 நாளைக்கு போயிட்டு வந்துருவேன். கடையில் ஆள் இருக்காங்க, என்ன தேவைனாலும் சொல்லுங்க. இங்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து லட்சதீபமும் உங்களுக்கு ஸ்டாக் பண்ணியிருக்கேன், நல்லா சூப்பரா இருக்கும் இது எல்லாமே. சரிங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பிரைஸ் தான் வரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சேலைகள் இருக்கு, காட்டுறேன்னு நினைக்கிறேன். பட் டைம் இல்லை, இங்கேயும் டைம் நிறைய ஓடுது. எப்படி இருக்கு பாருங்க, இந்த சேலை ஒண்ணு விரிச்சு காட்டுறேன். ஒரு சேலை சூப்பரா இருக்கும், கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், வயலட்ல வந்து மயில் பச்சை கலர் பார்டரு. இத பல்லு பாத்தீங்கன்னாலே அசந்துருவீங்க நீங்க. அம்மா ஏன் பல்லு இல்லம்மா, சேலை பல்லு சொன்னேன். நீங்க சொல்லலாம், ஆமா உன் பல்ல பார்த்தாலும் அசந்துருவ போறோம் நாங்க. சூப்பரா பொண்ணு சிரிக்குதுங்க. ஏங்க நான் போடுற வீடியோ வந்து ஏதாச்சும் இரிட்டேட் பண்ணுதா உங்களை? இல்ல இல்ல, கலகலன்னு இருக்குல்ல, இதுங்களுக்கு ஏன் சிரிக்கிறான்னு தெரியல. கேமரா நிக்க எடுக்கும் போது சிரிக்க வச்சா சிரிப்பு வரதான் செய்யும். என்ன பண்றது போங்க. இதுல போடுங்கம்மா, ஒரு 2 வீடியோ போடுங்கம்மா, கூச்சப்படுதுங்க. இதுல என்ன கூச்சம் இருக்கு? நாங்களும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தான். நானா ஏலியனா சிரிக்கிறதுக்கு? நான் கலகலன்னு வச்சிருக்கேன்ல, அது போதும்மா. ஆமா, வியாபாரம் பண்றது அடுத்து. 4 மனுஷால வந்து சந்தோஷப்படுத்தி வச்சாலும் போதும். எப்படிமா இருக்கு? அட்டகாசமா இருக்குல்ல, பாத்தீங்களா பல்லு எப்படி இருக்கு பாருங்க. இந்த சேலையை விரிச்சு காமிச்சிருக்கேன், இதை மட்டும் புக் பண்ணக்கூடாது. விரிச்சு காட்டின சேலையை மட்டும் புக் பண்ணா நல்லது கிடையாது. நான் அவ்வளவு சேலை காமிச்சிருக்கேன், எல்லாமே புக் பண்ணணும். யார்கிட்ட போய் வியாபாரம் பண்றது? உடனே தானே வியாபாரம் பண்ண முடியும். வாடிக்கையாளர் இங்கே தானே இருக்கீங்க. சரிங்களா, சூப்பரா இருக்குங்களா, அட்டகாசமா இருக்கும். ஓகே ரைட். இப்ப இது முடிச்சாச்சு. அப்புறம் என்ன காட்டுறதுன்னு யோசிக்கிறேன். என்ன காட்டலாம் இப்ப, வேற என்ன காட்டலாம்? இதுல ஏதாப்பா, இதுவா இங்க பாருக்கு, இதுவா 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 இதுவா, இது காட்ட சொல்லுது. அது நினைச்சிருக்கு, அது பேசுறது வீடியோல விழுகாதுன்னு. நல்லா விழுந்துருச்சு இல்ல. நயன்தாரா கூட மூஞ்சி காட்டுதுங்க, இது மூஞ்சி காட்டுறதுக்கு இவ்வளவு கூச்சப்படுதுங்க. ஆம்பளை பிள்ளை நானே அழகா வந்து உடுத்தி எல்லாம் காமிக்கிறேன். இது சொல்றேன், நின்று உடுத்தி காமிங்கப்பா பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லி. எப்படி ஜிலு ஜில்லு ஓட்டையிலே சொல்ற மாதிரி இருக்கா, ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கா பல்லு. இதெல்லாம் நவராத்திரிக்கு நீங்க தாராளமா வாங்கி நவராத்திரிக்கு கட்டலாம், தீபாவளிக்கு கட்டலாம். சூப்பரா இருக்கும் சேலை. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குமாலாமா. டபுள் சைடுமா, எல்லாமே டபுள் சைடு வித் பிளவுஸ் வருது. சரிங்களா, இது சேலையுடைய பல்லு. சரிங்களா, நடுவுல வந்து நெல்லி நெல்லியா போகும், வேல்தாரி மாதிரி நடுவுல போகும். நல்லா சூப்பரா இருக்கும் சேலை. சரிங்களா, இது பிளவுஸ், இது எல்லாமே ரன்னிங் பிளவுஸ். அதே மாதிரி செட்டிநாடு காட்டனும் கிடைக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து வெறும் ஒரு 700 ரூபா 720 ரூபாக்குள்ளதான். சூப்பர் குவாலிட்டி. சும்மா பார்த்தா சொல்ற மாதிரி அந்த கவுண்ட் இந்த கவுண்ட் 80 கவுண்ட்ஸ் தான். ஆனா நல்லா தரமா இருக்கும். உயரம் 46 இன்ச்சு தாராளமா இருக்கும். 5.5 மீட்டர் பெர்ஃபெக்டா இருக்கும். ஆமா, இது பிளவுஸ்மா. சரிங்களா, இது பிளவுஸ் உள்முந்தியில வருது. அது உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்ல, லேடிஸ் எல்லாருக்கும் பொம்பளை எல்லாருக்குமே தெரியும் பிளவுஸ் எங்க வரும்னு. நான் புதுசா கதை கட்டுற மாதிரி. ரைட்டு, இது வந்து முந்தான. சரிங்களா, ரைட். இப்ப இது வந்து உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். நான் அழகா வச்சு காமிக்கிறேன். ஆம்பளை பிள்ளை இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. ஒரு சேலைய வச்சு காமிங்கப்பான்னா காமிக்க மாட்டேங்குதுங்க. எப்படி நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்கும். முந்தான இது நல்லா கட்டி அப்படி வந்தோம்னா எப்படி இருக்கு பாருங்க. ஜம்மன் இருக்கணுமா. ரைட், இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு. இதுல கூட நிறைய புது ஸ்டாக் வந்திருக்கு. வாங்க, கடைக்கு வாங்க. அதே மாதிரி வந்து காமராஜர் சாலையில தான் என் கடை இருக்கு. மத்த எங்கேயுமே பிரான்சஸ் கிடையாது.
எங்கேயுமே அவுட்லெட்ஸும் கிடையாது. ஒரே கடை, பாரம்பரியமான கடை, பாரம்பரிய ராணி கடை. என் கடைக்கு வரணும்னா காமராஜர் சாலையில அரசமரம் பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கு. அங்க வந்தீங்கன்னா கடை தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்படி தெரியலன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. யூ கான்டாக்ட் மீ, ஐ சென்ட் மை ஷாப் லொகேஷன். ஓகே, வெல்கம் ஆல். வருக வருக. மதுரைக்கு வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு என் கடைக்கு வாங்க. வந்து சேலை வாங்கிட்டு மீனாட்சி அம்மன் படம் நல்லா போட்டோ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன், அதையும் நான் தர்றேன் உங்களுக்கு கிஃப்டா. 77 வருஷம் பாரம்பரியமா கொண்டாடுறோம். தாளம்பு குங்குமமும் தருவோம். வாங்கி மகிழுங்கள். உங்கள் வீட்டில் சுபிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவனின் நல்லொலி என்றும் உங்கள் வீட்டில் பாயட்டும். அமைதி நிலவட்டும். வெற்றி கிட்டட்டும். ஆரோக்கியம் செழிக்கட்டும். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. அது மட்டும்தான் அவசியம் வேணும் மனுஷனுக்கு. அது எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுக்கணும்னு வேண்டி கொள்கிறேன். எல்லா ஆண்டவனும் வேண்டிக் கொள்கிறேன். கௌமாரி, மகேஸ்வரி, பிராமி, வைஷ்ணவி, இந்திராணி, மகாசண்டி, வாராகி தாயே போற்றி போற்றி. சப்த கன்னிகளும் ஆசீர்வாதங்கள் என்றும் எங்கள் கடையிலிருந்து உங்கள் வீட்டில் கிட்டட்டும். எங்கள் கடையில் வாங்கின அனைத்து வீட்டிலும் சுபிச்சம் உண்டாகட்டும் என்று அந்த தெய்வத்திடம் வேண்டி விடைபெறுகிறேன். உங்கள் ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் 1948 கடையிலிருந்து உங்கள் தம்பி ராணி எம் செந்தில்குமார். நன்றி, வணக்கம்.